ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? நம்முடைய தியானத்திற்கென்று யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுவாபத்திற்கு உரியதும் பேய்த்தனத்திற்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரலோக ஞானம், பூலோக ஞானம் என்று இரண்டு வகையான ஞானம் இருக்கிறது. பரலோக ஞானம் என்றால் சுயநலமில்லாத, பெருமை பாராட்டாத ஒரு ஞானம். அதனாலே நமக்கு எந்த விதத்திலும் சுயநலமான ஒரு ஆசீர்வாதத்தை தேடாமல் தேவனுக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். எந்த கசப்பும் வைராக்கியமும் பொறாமையும் இருக்கக்கூடாது. உலக பிரகாரமான ஞானம் எப்படி இருக்குமாம்? அது ஜென்ம சுவாபத்திற்கு உரியதும் லௌகிக சம்பந்தமானதும் பேய்த்தனத்திற்கு அடுத்ததுமான காரியங்கள். இவைகளில் நாம் ஈடுபடாதபடிக்கு நம்மை காத்துக் கொள்ள வேண்டும். Dear children of God, there are two kinds of wisdom. One is heavenly wisdom, the other one is earthly wisdom. The heavenly wisdom will not have any bitterness or jealousy in somebody's mind. And also, it will not be selfish and it will not be demonic. But the heavenly wisdom is always thinking about God's kingdom. When we boast our selfish motives, then it is not godly wisdom. It is the wisdom that belongs to the earth and demonic. That is why the Word of God teaches us that we should not boast any kind of bitterness or jealousy. We should always follow our Lord Jesus Christ, who loved everybody and who humbled before everyone. So we need to always try to understand the heavenly wisdom through the help of the Holy Spirit. Many times we should not follow the people and we should always follow the Holy Spirit that gives us the heavenly wisdom. The Word of God says, if anyone lacks in wisdom, let him ask of the Lord, who gives them liberally. So, we need to ask God for godly wisdom or heavenly wisdom. We should not be the same person before we were saved. We should transform our lives with the Holy Spirit after the salvation or after we receive our Lord Jesus Christ as our Savior. That is a transformation that we always need to do by the wisdom of God. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய அந்த ஞானத்தினாலே நாம் மறுரூபமாக்கப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். நாம் லௌகிக சம்பந்தமான காரியங்களில் ஈடுபடாதபடிக்கு, நாம் சுயநலத்திற்கு ஏற்ற காரியங்களில் அதிகமாக ஈடுபடாதபடிக்கு, தேவனுக்கு பிரியமானவர்களை செய்யவும் தேவ ஞானத்தை நாம் அறிந்து கொள்ளவும் நாட வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் பரத்திலிருந்து வருகிற ஞானத்தினால் நிரப்பப்பட தேவனே எங்களுக்கு கிருபை தாரும். எங்களுடைய ஞானம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவரையும் அறிகிற அறிவிலே அதிகமாக நாட்டமுடைய ஞானமாக இருக்க கிருபை தாரும். எங்களை தாழ்த்தி உங்களுடைய திருக்கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.